இந்திய திரையிசை வரலாற்றில் இசைக்குயில் தென்னிந்தியாவின் நைட்டிங்கல் என்று போற்றப்படும் எஸ் ஜானகி காலமானார். தற்போது நமது இணைப்பில் பாடகி மாலதி இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். எல்லா வகை உணர்வுகளையும் பாடல்களில் வெளிப்படுத்தக்கூடியவர் எஸ் ஜானகி. அவர் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய இசை, அவருடைய குரலால் என்றும் அவர் நமது மனதில் என்றும் நிலைத்திருப்பார். நீங்கள் அவரிடம் பார்த்து வியந்த விஷயம் என்னவென்றால் என்ன சொல்லுவீங்கம்மா? நான் நிறைய பேர்கிட்ட பார்த்த விஷயத்துல அதிசயிச்ச விஷயம், ஜானகி அம்மா வந்து ரொம்ப எளிமையான ஒரு பழகக்கூடியவங்க. அவங்களோட ஒரு முறை டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. துபாய்க்கு நாங்க ஷோ போயிருந்தோம். ஒரு 4-5 ஷோவா இருந்தது அப்ப அந்த ஷோ. அப்ப அவங்களோட பழகிறதுக்கும் அவங்களோட டிராவல் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஒரு குழந்தைத்தனம் அவங்க கிட்ட. அங்க வந்து அவங்க ஷாப்பிங் பண்ணது, இது என்ன ஒரு பெரிய பாடகியா இருந்தாலும் அந்த தேடி தேடி அவங்க பேத்திக்கெல்லாம் அவங்க பேக் வாங்கினாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது பாரு நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த குழந்தைத்தனம் வந்து அவங்க குரல்ல மட்டும்தான் ஒரு ஒரு பர்சன் தான் அவங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அவங்க பாடல் மூலியமா நம்ம மனதுல இப்பயுமே நம்ம வாழ்க்கையில அவங்க டெய்லி இருந்துட்டே இருப்பாங்க அப்படின்றதுதான். ஏன்னா கலைஞர்களுக்கு வந்து மரணம் கிடையாது. அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க குழந்தை குரல் முதல் வயதான பெண் குரல் வரை பல்வேறு குரல்களில் மாறுபாடுகளில் அவர் திறமையை காட்டியவர். கர்நாடகா இசையா இருக்கட்டும், அதே மாதிரி நாட்டுப்புறமா இருக்கட்டும், மேற்கத்திய இசையா இருக்கட்டும், பல தளங்களிலும் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியவர். உங்களுக்கு நீங்கள் அவரிடம் பார்த்து வியந்த விஷயம்னா என்ன சொல்லுவீங்கம்மா? கண்டிப்பாங்க. ஒரு பாடகி அப்படின்னா எந்த மாதிரி பாடல் கொடுத்தாலும் பாடுறதுக்கு ஒரு சிலரால மட்டுமே முடியும். அதுல வந்து முதன்மையானவர் ஜானகி அம்மா. நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, சின்ன குழந்தைல இருந்து வயதான பாட்டு அவங்க ஆண் குரல்லையும் பாடியிருக்காங்க மேடையில. நாங்க இருந்த மேடையில எஸ்பிபிஎன்களோட ஒரு பாடல் வந்து ஆண் குரல்ல பாடினாங்க அவங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு எல்லாமே அப்ப பார்க்கும்போது. நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குழந்தை எப்படி பாடுமோ அந்த மழலை அது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அம்மா. அது அதே மாதிரி வயதான பாட்டியும் குரலும் அந்த இளைய வயதிலேயே பாடி இருக்காங்க அப்படின்றதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு மாதிரி வெர்சடைல் சிங்கர் தான் சொல்லணும். அவங்க வந்து கிளாசிக்கல் ஆகட்டும், வெஸ்டர்ன் ஆகட்டும், எந்த பாடல்கள் ஆகட்டும், அதுவும் அவங்க எஸ்பிபி சாரோட பாடும்போது இதெல்லாம் வார்த்தைகளே இல்லைங்க. அது அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க திடீர்னு இந்த மறைவு செய்தி கேட்டு அவரோட ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கெல்லாம் இசை குடும்பத்துல இருக்கோம். எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் அவங்க காலகட்டத்துல நாங்க இருந்தோம், அவங்களோட டிராவல் பண்ணோம் அப்படின்றத எங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரமா நான் நினைக்கிறேன். நீங்க இப்போ துபாயில போகும்போது அவரோட பயணம் செஞ்சிருந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. குழந்தைத்தனமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு பாடகியா பல்வேறு நபர்களுக்கு அவர் வந்து ரோல் மாடலாகவும் இருந்திருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட நுணுக்கமான விஷயங்கள் ஏதேனும் உண்டா மேம்? நிறைய விஷயம் வந்து அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். அவங்க வந்து ஒரு ஹஸ்கி சாங் ஆகட்டும், ஒரு கிளப் சாங் ஆகட்டும், அந்த குரல்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அந்த வெட்கம்ன்றது வந்து துளி கூட இருக்காது அந்த பாடல்ல. பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அந்த நியாயத்தை கொடுப்பாங்க அவங்க. அந்த விஷயத்த வந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்க ரெக்கார்டிங்ல பாடுறது வேற, மேடையில பாடுறது வேற. அந்த மேடையில பாடும்போது ரெக்கார்டிங்ல 4 பேர் இருக்காங்கன்னா மேடையில பாடும்போது 4000-40,000 பேர் இருப்பாங்க. ஸோ அதே ஃபீல் வந்து நம்ம அந்த மேடையில கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்ப உதாரணத்துக்கு பொன்மேனி உருகுதே பாடல் எடுத்தீங்கன்னா, நேத்து ராத்திரி அம்மா, இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே அவங்க பாடின ஹஸ்கி சாங்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம அந்த பாட்டுக்கான நியாயத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த விஷயம் வந்து நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய, ஏன்னா என்னோட பாடல்கள் எல்லாமே அந்த மாதிரிதான் ஹை பிச் இந்த மாதிரிதான் இருக்கும். பாட்டு அவ்வளவுதான். நம்மளுக்கு இசைக்கு வந்து மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எந்த லாங்குவேஜா இருந்தாலும் எந்த மாதிரி பாடல்களா இருந்தாலும் அந்த பாட்டுக்கான நியாயத்தை பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட பார்த்து கத்துக்கிட்டேன். இணைப்பில் வந்து அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிமா.